தமிழ் மக்களுக்கு வணக்கம். நடிகை குஷ்பு காங்கிரஸ் கட்சியில் பெயர் வாங்குவதற்காக நடத்தும் லீலைகள், நடிகை குஷ்புவுக்கு போட்டியாக உள்ள நடிகை நக்மாவின் அரசியல் செயல்பாடுகளை தடுக்க குஷ்பு செய்யும் வேலைகள், காங்கிரஸ் கட்சியில் குஷ்பு நீடிப்பாரா என்கிற கேள்வியை எழுப்பியுள்ளது. தொடர்ந்து நடிகை குஷ்பு பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். திமுகவிலிருந்து விலகி காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்த நடிகை குஷ்பு, காங்கிரஸ் கட்சியில் வளர்வதற்காக ஏதேதோ செய்து பார்த்தும் நடிகை நக்மா சோனியா காந்தியிடமும் ராகுல் காந்தியிடமும் நல்ல பேர் வாங்கிய அளவுக்கு தன்னால் வாங்க முடியவில்லையே என்கிற வருத்தம் பெரிய அளவில் நடிகை குஷ்புவுக்கு இருந்து வருகிறது. தமிழக விவசாயிகள் டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் 41 நாட்களாக போராட்டம் நடத்தினார்கள். யார் யாரோ விவசாயிகளை சந்தித்து ஆதரவை தெரிவித்தார்கள். தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா கூட விவசாயிகளை சந்தித்து ஆதரவை தெரிவித்தார். ஆனால் நடிகை குஷ்புவால் விவசாயிகளை நேரில் சந்தித்து ஆதரவை தெரிவிக்க முடியவில்லை. இதற்கு நடிகை குஷ்பு சொன்ன காரணம் வேடிக்கையானது. விவசாயிகளை சந்திக்க எண்ணியிருந்ததாகவும் அதற்குள் அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு ரயிலேறி சென்று விட்டதாகவும் குஷ்பு கூறியதுதான் வேடிக்கை. 41 நாட்களாக விவசாயிகளை சந்திக்காத நடிகை குஷ்பு காங்கிரஸ் கட்சியை எப்படி வளர்ப்பார் என்று ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் கோபத்தின் உச்சிக்கே போய்விட்டார்களாம். இதில் மனம் நொந்து போன குஷ்பு கவலையை மறப்பதற்காக லண்டனுக்கு சென்று விட்டார். அதோடு காங்கிரஸ் கட்சியில் பின்னடைவை சந்தித்து வருவதால் விரைவில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியில் சேரப்போவதாக கூறுகிறார்கள். பிஜேபியில் நடிகை குஷ்புவிற்கு முக்கிய பொறுப்பு தரப்படவிருப்பதாகவும் கூறுகிறார்கள். தமிழ்நாடு பிஜேபியின் தலைவராக நடிகை குஷ்புவிற்கு பதவி தர இருப்பதாகவும் பரபரப்பாக பேசிக்கொள்கிறார்கள். முன்பு கவர்ச்சி நடிகை, அப்புறம் திமுக, பிறகு காங்கிரஸ், இப்போது பிஜேபிக்கு தாவுகிறாரா நடிகை குஷ்பு என்று கேட்கிறார்கள் தமிழக மக்கள். இதுதான் நடிகை குஷ்புவின் வளர்ச்சியா? யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.